ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நாம் இன்றைய நாள் வைணதேயோபாக்கியானத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியனுடைய சகபாட்டியான ஸ்ரீ திரையம்பக் அவர்கள் அழகாக அந்த வைணதேயோபாக்கியானத்தின் முன்னுரையை வழங்கினார். அப்படியே கருட பகவானோட ஜனனத்தையும் அழகாக கூறினார். அவர் விட்ட இடத்துலேருந்து அடியன் கண்டினியூ பண்ண போகிறேன். இப்பொழுது கருடர் பசியோட அந்த வேடுவச்சேரி நோக்கி பறந்துருக்காராம். பறக்கச்சே தன்னுடைய சிறகுகளை அடித்து கொண்டு வேகமாக பறக்கிறாராம். ஒரு கருட பட்சி இப்படி பண்ணிட்டுனா அதுக்கு ரொம்ப கோபம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால கருடர் ரொம்ப கோபத்தோடையும் பறந்து போயிட்டுருக்காராம். இந்த வேடுவச்சேரியில் இருக்கிற கேனிபல்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அச்சுச்சோ இவ்வளோ பெரிய கருட பட்சி நம்மளை சாப்பிட போகிறது அப்படின்னு இங்கே அங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாலாம். இப்பொழுது கருடர் அங்கே லேண்டாகி எல்லாரையும் கொத்த எடுத்துக்கொண்டு வாயில் போட்டு பக்கத்து வீட்டு மாமா எப்படி முறுக்கு கிடைக்கிறாரு குட்டும்னு அப்படி சாப்பிட்றாரா. சுவாமி தேசிகன் தன் கருட பஞ்சாசத்தில் எடுக்கின்றார். கோட்டி லோட்ட கரோட்டி விக்கட்ட கட்டக்கட்டா ராவ கோராவதாரா அப்படின்னு அவர்களோட எலும்புகளை கடை அப்படின்னு சாப்பிட்றாராம். அந்த ரத்தம்லாம் பீறிட்டு வழியறது அவ்வளோ கோரமான ரூபமா. இந்த கருட பஞ்சாசத்தோட முன்னுரை என்ன அப்படின்னு பார்த்தால் சுவாமி தேசிகர் தான் இதை அருளி செய்தார். இந்த கருட பஞ்சாசத்தில் 52 ஸ்லோகங்கள் உள்ளன. சுவாமி தேசிகன் தன் மாமாவான ஸ்ரீ ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர்கிட்ட சாஸ்திர விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துண்டார். அப்படியே இந்த கருட பஞ்சாட்சரி மந்திரத்தையும் கத்துண்டார். இந்த கருட பஞ்சாட்சரி மந்திரத்தில் 5 இந்த அக்ஷரங்கள் தான் இருக்கிறது. ஈச் அக்ஷரத்துக்கு சுவாமி தேசிகன் 10 ஸ்லோகங்கள் வியாக்கியானம் கொடுத்தாராம். இப்போ 50 தானே வருது, டோட்டலாக 52 இருக்குது அப்படின்னு சொன்னால் 51st ஸ்லோகா பலன், 52nd ஸ்லோகா வினதா பற்றி சுவாமி தேசிகன் அருளை செய்தார். இங்கே ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. தேசிகனோட மாமாவுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் அப்புள்ளார். எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தால் அவர் தன்னுடைய அப்பாவான ஸ்ரீ ரங்கராஜர்கிட்டேருந்து எல்லா சாஸ்திர விஷயங்களையும் கற்றுண்டார். நன்னா கற்றுண்டார். ஊரில் பெரியவாள்லாம் பார்த்து இவ்வளோ நன்னா படிக்கிறானே, இவன் பெரிய திருவடியோ, இவன் அப்புள்ளாரோ. புல் என்றால் பக்ஷி தமிழில். நம்ம சம்பிரதாயத்தில் பக்ஷி அப்படின்னு சொன்னால் கருட பகவான் தான். அதனால் இவருக்கு நீ அந்த கருடனோ, நீ அப்புள்ளாரோ அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது. இதெல்லாம் ஆச்சு. பேக் டு த ப்ரெசண்ட்டு. இப்பொழுது கருடன் ஒரு ஃபுல் செட்டை முழுங்கின்றிருக்கார். முழுங்கச்ச தொண்டை தகத அப்படின்னு எரியறது. என்ன சொல்லியிருந்தா வினதா நீ ஏதாவது அந்தனனை சாப்பிட்டால் உன்னுடைய தொண்டை எரியும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருந்தா வினதா. ஸோ கருடன் கை விட்டு வெளில எடுத்து பார்த்தா ஒரு வேதம் படித்து அந்தணன் வெளில வரானா. அவன் சொல்கிறானா என்னுடைய ஃபேமிலியோட தான் நான் வெளில வருவேன் அப்படின்னு சொல்லும்போது கருடர் அவரையும் அவரோட மனைவியும் உமிழ்ந்துட்டாராம். ஃபுல் வேடுவச்சேரியை காலி பண்ணிட்டு சாப்பிட்டாச்சு. ஆனாலும் அவர் பசி தீரவே இல்லை. அதனால் தன் அப்பாவான கஷ்யபர்கிட்ட போய் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்க போகிறாரா. அவர் காஷ்யப க்ஷேத்திரமான காஷ்மீரத்தில் தப்பம் பண்ணிட்டு இருந்தாராம். ஸோ கருடர் அங்கே வரைக்கும் பறந்து போய் கேட்குறாரா. வந்தனங்கள்லாம் பண்ணிவிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்கிறதுப்பா, நான் ஒரு வேடுவச்சேரியே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன், ஆனாலும் பசி தீரவே இல்லை, ஒரு பசி தீர்ற மாதிரி ஒரு சாப்பாடு சொல்லு அப்படின்னு வேண்டச்ச கஷ்யபர் கூறுகின்றார், அதோ பாரு அங்கே ஒரு நதி இருக்குது, அந்த நதிக்கு பக்கத்தில் ஒரு ஆமையும் யானையும் சண்டை போட்டுருக்கு, அதை போய் சாப்பிட்ரு. இப்போ கருடர் கேட்குறாரு, ஏன்ப்பா அது ரெண்டும் சண்டை போட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது கஷ்யபர் கூறுகின்றாரா, அந்த யானையும் யாமையும் 3 ஜென்மத்தில் சுப்ரதீகன் விபாவசு என்று 2 சகோதரர்களாக இருந்தார்கள். அவள் சொத்து தகராறால் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டா. சண்டை போட்டு சாபம் கொடுத்துட்டா, நீ ஆமையாக கடவா யானையாக கடவா அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு இந்த ஜென்மத்துலேயும் வீண் சண்டை போட்டுருக்கா, ஏனே தெரில. அதனால் நம்ம ரிஷிகளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணுறா, அதனால் அவளை போய் சாப்பிட்ரு அப்படின்னு கருடருக்கு கஷ்யபர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். கருடன் விடை பெற்று கொண்டு அந்த யானையும் ஆமையும் சாப்பிட போகிறார். ஒரு காலில் ஆமை ஒரு காலில் யானை அப்படின்னு தூக்கிண்டு பறக்கிறாராம் கருடன். ஒரு ஆலமரத்தின் கீழே போய் சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார்றாராம். உட்காரச்சு அது உடஞ்சி போயிட்டு இருந்தான்.
கீழே பார்த்தா 60,000 வாழக்கில்ய மரிஷிகள் தலைகீழ தபம் பண்ணிட்டு இருந்தாளா. பொழுது கருடன் நினைத்தாராம், இவ்வளோ பேரை கொன்னா அடியனுக்கு ஒரு பெரிய பாப்பம் வந்து சேரும். அதனால் இந்த தன் அழகால அந்த கிளையை தூக்கிண்டு பறந்து போயிருக்காராம். இந்த வாழைக்கிளியாளுக்கு ப்ளூ ஸ்டார் ஏசி போட்ட மாதிரி ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வருது. என்னான்னு கண்ணு திறந்து பார்த்தா அழகான ஒரு பக்ஷி கருட பகவான் அவர்களை தூக்கிண்டு பறந்துருக்காராம். அப்பொழுது இவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஏன் சந்தோஷப்பட்டா, திரையம்பக் அவர்கள் அந்த ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாலவோ, கஷ்யப் அந்த கருடர் பிறக்கிறதுக்கு இந்த வாழைக்கிளியால் வந்து பக்ஷீந்திரனை உருவாக்கி, இந்த பக்ஷீந்திரன்னா தேவேந்திரனான இந்திரனோட கர்வத்தை அடக்குவான் அப்படின்னு ஒரு சாபம் மாதிரி கொடுத்திருந்தாலவோ அதே ஃபாலோ பண்ணார். அதனால இவர்கள் சந்தோஷப்பட்டாலாம். ஏன்னால் இவ கண்டுபிடிச்சிட்டா இந்த இவர் தான் பக்ஷீந்திரன். சம்ஸ்கிருதத்தில் குருக்கு 2 மீனிங் இருக்கு. ஒன்று ஆச்சாரியன், இன்னொன்று வெயிட்டு. கருடன் இவ்வளோ வெயிட்டு தூக்கிறதுனால குரு டன் என்றால் தூக்கிறது அப்படின்னு சொன்னாலவோ, இவ்வளோ வெயிட்டை தூக்கிறதுனால குருடன் அப்படின்னு பேர் வைத்தார்களாம். இந்த குருடன் மருவி கருடன் எடுத்தான். அதனால தான் அந்த சம்பவத்துக்கு வரைக்கும் அவரோட பேர் கருடன் அல்ல, வைனதேயன். உங்களுக்கு புரியறதுக்கு நான் கருடன் அப்படின்னு அந்த டேர்மை யூஸ் பண்ணேன். இந்த சம்பவத்தை சுவாமி தேசிகன் அழகாக தன் கருட தண்டகத்தில் எடுக்கின்றார். மனுரணகத பக்ஷிவத்ர ஸ்புரத்தார கஸ்தாவக சித்திரபானு பிரியா சேகரஸ்திராயதாம் நஸ்தி வர்க்க பவர்க பிரசூத்திம் வளத்வேஷிதவ்யம் ஜுவலத் வாழக்கில்யம் அப்படின்னு சுவாமி தேசிகன் தன் கருட தண்டகத்தில் எடுக்கின்றார். அடியேன் இந்த கருட தண்டகத்தை பாராயணம் செய்ய போறேன். அனைவரும் இதை கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் இதோட பலனை அடியேன் கூறுகின்றேன். नमः पन्नगणधाय वैकुण्ठवशवर्तिने श्रुतिसिन्धुसुधोत्पादमन्तराय गरुड्मते गरुडमखिल वेदनीडाधिरूढं द्विषत्पीतनोत्कण्ठिताकुण्ठवैकुण्ठ पीठीकृतस्कन्दनीडे स्वनीडागतिप्रीतरुद्रासुकीर्तिस्तनाभोग गाढोपगूढस्फुरत्कण्ठकव्रातवेदव्यतावेपमानं द्विजिह्वादिभाकल्पविस्फार्यमाण स्फटावाटिकारत्नरोचिश्च ठाराजिनीराजितं कान्तिकल्लोलिनीराजितं जय गरुड सुपर्ण दर्वी कराहार देवादिपाहारहार दिवोकस्पति क्षिप्तदम्बोलिदाराकिणा कल्प कल्पांत वातूल कल्पोदयानल्प वीरायितोत्य चमत्कार दैत्यादि जैत्रध्वजारोह निर्धारितोत्कर्ष संकर्षनात्मन गरुत्मन मरुत्पंचकाधीश सत्यादिमूर्तेन कश्चित् समस्ते नमस्ते पुनस्ते नमः नम इदमजस्त पर्याय पर्याय निर्यात पक्षाणि लास्वाल नोद्वेल पातोति वीची चपेटा हतागा पाताळ भांकार संकृद्र नागेंद्र पीठाशिनी भाव भास्वन्नके श्रेणये चंड तुंडाय मृत्यद भुजंग ब्रुवे वज्रिणे तंश्रया तुभ्यमध्यात्म विद्या विदेया विदेया भवदासी मापादेतादेताश्च मे அப்படின்னு அழகாக சுவாமி தேசிகன் இந்த கருட தண்டகத்தை எடுக்கின்றார். இதனோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தால், விஷ ஜந்துகள் யார் இதை படிக்கிறாளோ அவர்களை தீண்டவே தீண்டாது. கருடனுக்கு ஆசுதோஷி அப்படின்னு ஒரு குணம் இருக்கிறது. அந்த ஆசுதோஷிக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தால், நம்ம கருடன் முன்னாடி போய் கை கூப்புறோம். கை கூப்பிச்சு அச்சுச்சோ இவன் நம்ம முன்னாடி கை கூப்பிட்டா இவனுக்கு நம்ம அருள் பண்ணியே தான் ஆனோம் அப்படின்னு ஏதோ வரையில் அருள் பாலிப்பா. இல்லைன்னா பெருமாளோட அருளையே எடுத்துன்னு வந்து நம்ம கிட்ட அந்த பாக்கியத்தை கொடுப்பார் கருடர். அதனால அவருக்கு ஆசுதோஷி அப்படின்னு ஒரு குணம் இருக்கிறது. பேக் டு த ப்ரெசன்ட். இப்பொழுது இந்த வாழைக்கிளியாலை ஒரு இடத்தில் விட்டு 10,000 யோஜனைகள் தள்ளி போய் இந்த ஆமையும் யானையும் சாப்பிடுறாரா. இந்த எதுக்கு 10,000 யோஜனைகள் தள்ளி போனோம் அப்படின்னு கேட்டால், இந்த யானையும் ஆமையும் அடித்து நொறுக்கச்சு அந்த ரத்தமெல்லாம் பீரிட்டு பறந்து போகும். இவன் மீது பட்டுட்டா அவன் வந்து திருப்பியும் போய் நீராட வேண்டும் அல்லவோ, அதனால் இவளுக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு 10,000 யோஜனைகளை தள்ளி போய் சாப்பிட்டாராம். இது ஆச்சு.
இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து பாகவதத்தில் சுகபிரம்மம் கூறுகின்றாள். ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம். ருக்மிணிக்கு டோட்டலாகவே பிடிக்கல. அதனால் கிருஷ்ணருக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாளாம். கிருஷ்ணா, நீ நாளைக்கு மார்னிங் என்னை அழிச்சின்னு போய் எனக்கு இங்கே இருக்கிறது டோட்டலாகவே பிடிக்கல அப்படின்னு சொல்கின்றாளாம் ருக்மிணி ஒரு லெட்டரில். எவர்கிட்ட கொடுக்குறார் இந்த லெட்டரை? அந்த பர்சனுக்கு த்விஜஹா அப்படின்னு ஒரு மீனிங். த்விஜஹாக்கு 3 மீனிங் இருக்குது சான்ஸ்கிரிட்டில். ஒரு மீனிங் டீத்து, ஒரு மீனிங் அந்தணன், ஒரு மீனிங் பக்ஷி. எப்படி பார்த்தா பல்லு, மில்க் டீத், பெர்மனன்ட் டீத், 2 பிறப்பு. அதுக்கப்புறம் அந்தணன் அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிறான். அதுக்கப்புறம் உபநயனம் மாறுது. 3வது பக்ஷி வந்து முட்டையிலேருந்து வருது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பக்ஷியாக வருது. அது 2வது பிறப்பு. ஸோ இதுக்கு த்விஜஹா அப்படின்னு அதனால தான் பேர். கொஞ்சம் பேர் வந்து இந்த த்விஜஹாக்கு மீனிங் அந்தணன் அப்படின்னு எடுக்கிறா. கொஞ்சம் பேர் வந்து த்விஜஹாக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்கிறான்னா த்விஜஹாக்கு மீனிங் பக்ஷி அப்படின்னு சொல்கிறா. இங்கே மோஸ்ட் சூட்டபுளாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தால் பக்ஷி தான் மோஸ்ட் சூட்டபிள். இந்த பக்ஷி கருட பகவான் இல்லவோ எப்படி சூட்டபிள்? விதர்ப தேசத்துலேருந்து துவாரகை ரொம்பவும் தூரம். ஏன்னா அது மகாராஷ்டிராலேருந்து குஜராத் ஒரே ராத்திரியில் போகணும். எப்படி ஒரு அந்தணன் அவ்வளோ தூரமாக போகலாம்? அதுவும் பாசிபிலிட்டி தான். ஆனால் மோஸ்ட் சூட்டபிள் கருடர் தான். இதெல்லாம் ஆச்சு. பேக் டு த ப்ரெசன்ட். இப்பொழுது கருடர் வந்து இந்திரலோகத்துக்கு போய் அந்த அமிர்த கலசத்தை மீட்டுண்டு வர பறந்து போய் அந்த அமிர்த கலசத்தை மீட்டுன்னு வர போறார். அப்பொழுது தேவர்கள்லாம் சண்டை போடுறாளாம். அப்பொழுது கருடர் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் அமிர்த கலசத்தை மீட்டுன்னு வர போகிறார். அங்கே ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அஸ்தவ்யோமாந்த மந்தர் ஹித நிகில ஹரிம் மண்டலம் சந்திரபாணோ लुण्टाक्रैलण्टकाण्टे जगदमखिलं शर्वरी वर्वरीति प्रेङ्गोळस्वर्गगोळस्कददुदु निखर स्कन्दवन्दानिरुन्दान् अर्गोहिस्तैव बन्धो हरतु तरलित ब्रह्मसद्मा गरुड्मात् அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருகின்றது. 8 சக்கரமாக ரொம்ப ஷார்ப்பான சக்கரமாக நெருங்கி சுற்றின்னு இருக்கான். அதுக்கு நடுவில் ஒரு பெரிய அமிர்த கலச பாத்திரமா அதை சுற்றி விஷ ஜந்துக்களான பாம்பு சுற்றின்னு இருக்கான். இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை எப்படியோ உடச்சுண்டு அந்த அமிர்த கலசத்தை மீட்டுண்டு கருடர் வந்துடுறார். வரைச்ச இந்திரன் வந்து அவனை டப்பாலன்னு வஜ்ராயுதத்தால் அடிக்கிறானா. வாஸ்தவமாக கருடருக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனாலும் ததீச்சி மகர்ஷியோட பேக் போன் தானே அந்த வஜ்ராயுதம். அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு அப்படின்னு தன் சிறகுலேருந்து ஒரு ஃபெதரை தூக்கி போட்டாராம். இது வந்து ததீச்சி மகர்ஷிக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்தது, இந்திரனோட கர்வத்தையும் அடக்கித்து அப்படின்னு மகாபாரதத்தில் வருகின்றது. அவர் வந்து திருப்பியும் பூலோகத்துக்கு பறந்து போயிருக்கார். பறந்து போயிடுச்ச ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் பார்க்குறாரா. உலகத்தையே அவர் மாதிரி யாருமே ஹேண்ட்ஸமாக இருக்க முடியாது. அவ்வளோ ஹேண்ட்ஸமா பிரகாசமான திருமேனியா. என்ன பிரகாசம்? நீலமும் பச்சையும் கருப்பும் கலந்த ஒரு பிரகாசமா. நீண்ட தோள்களா, நீண்ட வக்ஷஸ்தலத்தோட பிரகாசமான கௌஸ்துப மணியா. அந்த கௌஸ்துப மணி பக்கத்தில் ஒரு மச்சத்தில் மகாலட்சுமி தாயார் எழுந்தொளி இருக்கிறார். சிறுத்த இடுப்பாம், நீண்ட அப்பரிய வாய கண்களாம். மூக்குலேருந்து ஆரம்பிச்சா காதில் தான் எண்ட் ஆகுமா? அது எப்படி சொல்லணும்? நீண்ட அப்பெரிய வாய கண்கள். ஸோ அவ்வளோ பெரிய கண்களா. எள்ளுப்பூ போல மூக்கா. வாய் கொவ்வை செவ்வாய். வனமாலா விராஜித்தனா, பீதாம்பர சுஷோபித்தனா. அதுக்கப்புறம் கிரீட்டம் ஆகாயம் வரைக்கும் நெட்டுற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் வந்தாரா. அப்பேற்பட்ட பர்சனை எங்கேயும் பார்த்துருக்க முடியாதா. அப்பொழுது கருடர் கூறுகின்றார், உன்னுடைய பேர் என்ன? நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். நீ ரொம்ப மிஸ்டர் ஹேண்ட்ஸம் மாதிரி இருக்கேன், நான் உனக்கு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆஃபர் பண்ணுறாராம் கருடன். அப்பொழுது பெருமாளும் சொல்கிறாரா, என்னுடைய பேர் ஸ்ரீமன் நாராயணன், நானும் உனக்கு வரம் கொடுக்குறேன். ஏன்னா நீ ரொம்ப வீரனாக இருக்க, அதனால் இவரும் வரம் ஆஃபர் பண்ணுறாராம். இப்பொழுது வாஸ்தவமாக பெருமாள் ஃபஸ்ட்டு வரம் கேட்குறாராம், நீ எப்பொழுதும் எனக்கு கீழே இருக்க வேண்டும். இது 2 வேலை பாசிபிள். கருட வாகனம்,
அதுக்கப்புறம் இரண்டாவது வே ஆஃப் பாசிபிலிட்டி சுவாமி தேசிகன் எடுக்கின்றார். கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகரை மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. சுவாமி தேசிகன் இங்க வேதமலையான ஹஸ்திகிரி மலையை பற்றி கூறுகின்றார். கருடன் உருவாம், அந்த மலைக்கு வேதம் 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 தான் அந்த மலையா, வேதனோ கருடனோ டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அந்த மலையே கருடன் தான். அதுக்கு மேலே பெருமாள் எழுந்தொழி இருக்கிறார். ஸோ பெருமாள் கருடன் மேலே இருக்கிறார். ஸோ இது ரெண்டாவது வே திஸ் வரம் இஸ் பாசிபிள். இப்பொழுது கருடன் வரம் கேட்கிறார். இவர் ததாஸ்துன்னு சொல்லிட்டார். இப்பொழுது கருடர் வரம் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நான் எப்பொழுதும் உனக்கு மேலேயே இருக்கணும். இது எப்படி பாசிபிள்? பெருமாள் ததாஸ்துன்னு சொல்லிட்டார். எப்படி பாசிபிள்னா ரெண்டு வே, இதோ ரெண்டு வே. அப்படின்னு பார்த்தா கருட துவஜ தோஷாய, பெருமாளோட மணிக்கொடியில கருடர் எழுந்தொழி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டாளை ஒரு பர்சன் கேட்குறாரா, ஆண்டாள் விருந்தாவனத்தில் கருடனை கிருஷ்ணரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்கச்சு, எவன் ஒருத்தன் ரொம்ப அழகாக இருக்கிறானோ, எவன் ஒருத்தன் ரொம்ப கொழுக்கு முழுக்க இருக்கிறானோ அவன்தான் கிருஷ்ணன் அப்படின்னு ஆண்டாள் சொல்கின்றானா. அப்பொழுது இவர் சொல்கிறாரா, விருந்தாவனத்தில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படியே தான் இருக்கா, டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியல, எல்லாரும் அழகாக இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரா. அப்பொழுது ஆண்டாள் இன்னொரு பிரமாணம் கூறுகின்றாள். சரி, எவன் ஒருத்தன் உண்மையே கலக்காத பொய் கூறுகின்றானோ அவன்தான் கிருஷ்ணன். அப்போ இவர் சொல்கிறாராம், இந்த காலத்துலலாம் மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் உண்மையே கலக்காத போய் தான் சொல்லிட்டு இருக்கா. பாஸ் கால் பண்ணுறார் மாமாவுக்கு, என்ன கிளம்பிட்டீங்களா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கால் பண்ணும்போது மாமா சொல்கிறார், நான் டிராஃபிக்கில் மாட்டின்ட்டேன். நான் வாஸ்தவமாக அவர் வீட்டில் காப்பி குடிச்சுட்டு CNN News 18 பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்துட்டு இருப்பார். ஸோ உண்மையே கலக்காத போய் சொல்கிறேன் இந்த காலத்தில். சரி, ஆண்டாள் இன்னொரு பிரமாணம் சொல்கின்றாள். மேலாய் பிறந்தானை வெயில் காப்பானை வினத்தை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பில் கீழே வருவானை விருந்தாவனத்தை கண்டோமே. எவன் மீது வெயிலே படக்கூடாது அப்படின்னு ஒரு கருட பக்ஷி அவர் மேலே பறந்து போயின்றிருக்கோ அவர் தான் கிருஷ்ணர் அப்படின்னு ஆண்டாள் பிரமாணம் எடுக்கின்றாள். ஸோ ஆண்டாள் சொல்கின்றார், பெருமாளுக்கு கொடியாகவும் பெருமாள் தான், கருடர் தான் இருக்கிறார். பெருமாளுக்கு கொடையாகவும் கருடன் தான் இருக்கிறார். ஸோ இது ரெண்டும் பிரமாணமாக இருக்கிறது. இப்பொழுது கருடன்லாம் வரம் வாங்கி வரம் கொடுத்துட்டு பூலோகத்துக்கு வந்துடுறார். கத்ருவும் தன் பிள்ளைகளுக்கும் இந்த அமிர்த கலசத்தை கொடுத்து விட்டு அவர் தன் அம்மாவான வினத்தை மீட்டு கொண்டு பறந்து போயிடுறானா. அப்பொழுது இந்திரன் அவன் விடுவானா, அவனோட அமிர்த கலசம் அது, அதனால் எப்படியோ ட்ரிக் பண்ணிவிட்டு அந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு போயிட்டானா லோகத்துக்கு. ஸோ கத்ருக்கு லாஸு, வினத்தையும் கிடைக்கல, அமிர்த கலசத்தும் கிடைக்கல. சரி, பாண்டவர்களோட கதையும் கருடனோட கதையும் எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்னு அடியனுடைய சகபாட்டியான ஸ்ரீ தர்ஷன் அவர்கள் கூறுவார். நமஸ்காரம்.